இப்ப சொல்ல போற இந்த விஷயம் 100% உண்மை. அக்செப்ட் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஒரு கணவன் மனைவி இருவருக்கு நடுவுல ஒரு தேர்ட் பர்சன், அது மாமனார் மாமியாரா இருக்கட்டும், மச்சாண்டார், மச்சான் பொண்டாட்டி, அண்ணி, யாரா இருந்தாலும் சரி, பொண்ணோட அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அலோ பண்ணாதீங்க. அவங்கனால பிரச்சனை அப்படின்னு சொல்லி கணவர்கிட்ட வந்து சண்டை போடாதீங்க. அதுக்காக வந்துட்டு நிறைய பெண்கள் கேட்பீங்க, உங்களுக்கு தெரியாத நீங்களும் பெண் தானே, உங்களுக்கு எத்தனை பிரச்சனை வந்திருக்கும், அதுக்காக ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நம்மள இது பண்ணிட்டு நம்ம அமைதியா இருக்கணுமான்னு கேட்பீங்க. ஏன்னா என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன், நானும் இந்த மாதிரி இஷ்யூல ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் பொறுத்த வரைக்கும் தான் குழந்தை தான் ஒய்ஃப் அப்படின்னு எங்களுக்காக மட்டும் தான் வாழ்றாரு. அவரும் இல்ல, எல்லா ஆண்களும் அப்படிதான் நினைப்பாங்க. அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல அவங்க இப்படி பண்றாங்க, நீ என்ன எதுவுமே போய் கேட்க மாட்டேங்கிற, விட்டு கொடுக்குற அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா கண்டிப்பா தன்னோட கணவர் எப்படி வந்து அவங்க அம்மா நம்ம கிட்ட விட்டு கொடுக்கலையோ அதே மாதிரி நம்மள அங்க விட்டு கொடுக்க மாட்டாரு. அது வெளியே தெரியுதோ இல்லையோ, அது நம்மளுக்கு தெரிஞ்சா கூட இவ சும்மா சும்மா வந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கா, விட்டு கொடுக்க மாட்டேங்கிறதுக்காக எல்லாம் சொல்லுவா அப்படிங்கிறதுக்காக கூட அவங்க அவாய்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்காக உங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்க எல்லாமே வாழ்ந்து முடிச்சவங்க. அதே மாதிரி அவங்க ஏதோ பிரச்சனை பண்ணி அவங்க லைஃபை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஆனா நம்ம தான் இதனால சண்டை போட்டுட்டு பேசாம நிறைய நாட்களை நம்ம வேஸ்ட் பண்ணிருப்போம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா நீங்களும் வீட்டுல நிம்மதியா சமைக்க முடியாம அந்த பிரச்சனை மண்டையில போட்டுட்டு குழந்தைங்களை பாத்துக்க முடியாம ஹஸ்பண்ட் மூஞ்சி காமிச்சு இந்த மாதிரி பல காலம் போயிருக்கும். இப்படி திரும்பி பாத்தீங்கன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இருக்காது. ஆனா பிரச்சனை பண்ண எல்லாருமே சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த ஜென்ரேஷன் எத்தனை நாள்னு யாருக்குமே தெரியாது. சோ இருக்க வரைக்கும் தன்னோட மனைவி, கணவன், குழந்தைங்கன்னு வாழுங்க. அடுத்தது என்ன பண்ணலாம், நம்ம குழந்தைக்கு என்ன எஜுகேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கறத யோசிங்க. அதுக்காக பிரச்சனை வந்தா அதை அப்படியே விட்டுருங்கன்னு சொல்ல வரல. ஹஸ்பண்ட் எடுத்து சொல்லுங்க, அவரு புரிஞ்சுப்பாரு, உங்களுக்கு கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டாரு. அண்டர்ஸ்டாண்டிங்கா இருங்க. அவரோட எல்லா ஒரு கஷ்ட காலத்துல நீங்க கூட இருங்க. அவர் உங்களை புரிஞ்சுட்டு எங்க எப்படி பேசணுமோ அதை பேசுவார்.